அஸ்ஸலாமு அலைக்கும் சகோதர சகோதரிகளே. ஏஆர் ரஹ்மானிடம் அமெரிக்காவில் கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. உங்கள் நாட்டில் பிஜேபி காங்கிரஸ் ஆட்சியில் எதை விரும்புகிறீர்கள்? இல்லையென்றால் இவை இல்லாமல் வேறு யார் ஆட்சி அமைத்தால் நலமாக இருக்கும் என விரும்புகிறீர்கள் என்று கேள்வி கேட்கப்பட்டது. அதற்கு ஏஆர் ரஹ்மான் கூறிய பதில், இந்தியாவில் யார் ஆட்சி சிறப்பானது என்று நான் கூறுவதை விட பண்டைய அரேபியாவில் கலிஃபா எனப்படும் உமர் அவர்களின் ஆட்சி போல் இருந்தால் நலமாக இருக்கும் என விரும்புகிறேன் என்று கூறினார். சுதந்திரத்தை எழுதி கொடுத்த பின் ஆங்கிலேய அதிகாரி காந்தி அவர்களிடம் சுதந்திர இந்தியாவின் ஆட்சி எவ்வாறு இருக்க ஆசைப்படுகிறீர்கள் என்று கேட்டபோது காந்தி அவர்கள் உடனே அளித்த பதில், அரேபிய தேசத்தில் ஜனாதிபதி உமர் என்பவரின் ஆட்சி போல் இருக்க விரும்புகிறேன் என்றார். கெஜ்ரிவால் டெல்லியை வெற்றி பெற்ற கையுடன் அவரிடம் நீங்கள் எவ்வாறு ஆட்சி அமைக்க விரும்புகிறீர்கள் என்று கேட்டபோது அவர் அளித்த பதில், உமர் அவர்களுடைய ஆட்சியை போல் செயல்பட விரும்புகிறேன் என்றாராம். இதை படித்தவுடன் உங்களில் எழும் கேள்வி, யார் அந்த உமர்? உமர் வாழ்வில் நடந்த ஒரு சம்பவத்தை இங்கு சொல்கிறேன். அதன் பின் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்கலாம். உமர் அவர்களின் ஆட்சி காலத்தில் பலஸ்தீன் யூதர்களிடமிருந்து வெற்றி பெற்று மீண்டும் இஸ்லாமியர் கைவசம் வந்துவிட்டது. அதன் ஜனாதிபதியாக உமர் அவர்களானார். தான் செல்லாமல் தன் படை வீரர்களை வைத்து மீட்டார். அப்பொழுதைய பலஸ்தீன வாசிகள் தங்களின் ஆட்சியாளர் உமர் அவர்களின் முகத்தை பார்க்க ஆசைப்பட்டு ஆர்வத்தில் கிளர்ச்சி செய்தனர். இதை அறிந்த உமர் அவர்கள் தனக்கு துணையாக ஆட்சியின் பணியாளர் ஒருவரை அழைத்து கொண்டு பலஸ்தீனம் புறப்பட்டு சென்றார். சவுதி அரேபிய தேசத்திலிருந்து தற்போதைய இஸ்ரேலுக்கு ஒரு ஒட்டகத்தில் உமர் அவர்களும் அவரின் வேலையாளில் ஒருவரையும் அழைத்து சென்றார் என்றால் எத்தனை நாட்கள் ஆகியிருக்கும்? உமர் அவர்கள் தான் செல்லும் வழியில் தன் பணியாளிடம் ஒரு குறிப்பிட்ட அளவை சொல்லி, அதாவது 2 கிலோமீட்டர் அளவுக்கு ஒட்டகத்தில் நான் அமர்வேன், பின் நீ 2 கிலோமீட்டர் அமர்ந்து வா என்று ஒப்பந்தம் செய்து கொண்டார்கள். உமர் அவர்களே ஒட்டகத்தில் முழுவதுமாக அமர்ந்து வந்தாலும் யாரும் கேள்வி கேட்க முடியாது. இருந்தும் சம உரிமையை பேணினார். அவ்வாறே மாறி மாறி சுழற்சி முறையில் பயணித்து பலஸ்தீன எல்லையை நெருங்கிவிட்டார்கள். பலஸ்தீன எல்லைக்குள் மக்கள் இரு வழியிலும் பெருங்கூட்டமாக காத்து நின்றார்கள். அவர்களை முஸ்லிம் தளபதி ஒருவர் கட்டுப்படுத்தி உமர் வரவை எதிர்நோக்கியிருந்தார். உமர் அவர்கள் பலஸ்தீன எல்லைக்குள் நுழையும் நிலையில் உமர் அவர்களின் ஒட்டகத்தில் அமரும் தூரம் முடிந்துவிட்டது. உமர் அவர்கள் ஒட்டகத்தை பணியாளிடம் தந்தார். பணியாளோ, தற்போது எல்லைக்குள் நுழைய இருக்கிறோம், நீங்கள் தொடர்ந்து அமருங்கள் என கூறினார். மேலும் மக்கள் காணும் போது நீங்கள் ஒட்டகத்தில் அமர்வதே சரி என்றார். ஆனால் உமர் அவர்களோ, நான் இங்கு ஒட்டகத்தில் மன்னனாக அமர்வதை விட நான் ஒப்பந்தத்தை மீறாத அடியானாக இறைவன் முன்னிற்க ஆசைப்படுகிறேன். அதனால் மிகவும் களைப்பாக இருக்கும், நீ அமர்ந்து கொள் என்று பணியால் அமர்ந்திருக்க ஒட்டகத்தை பிடித்து கொண்டு பலஸ்தீனத்தில் புகுந்தார். மக்கள் அனைவரும் பணியாளரை மன்னர் என நினைத்து ஒட்டகத்தில் இருப்பவரை பார்த்து மகிழ்ச்சி கொண்டார்கள். மக்கள் பணியாளரே மன்னன் என நினைக்க மற்றொரு காரணம், பணியாளின் சட்டையில் 3 கிளிசல்கள், ஒட்டகத்தை பிடித்து வந்த உமரின் அடையிலோ 16 கிளிசல்கள். அங்கே இருந்த மக்கள் யாரும் இதற்கு முன் உமர் அவர்களை பார்த்ததில்லை என்பதால் பணியாளை மன்னனாக உறுதியாக்கி பார்த்தார்கள். அங்கே முஸ்லிம் தளபதி காலித் பின் வலீத் அவர்கள் ஒட்டகத்தில் பணியால் அமர்ந்து உமர் நடந்து வருவதை கண்டதும் தன் உடைவாளை உருவிக்கொண்டு பணியாளை வெட்டுவதற்காக விரைந்து வந்தார். அதை கண்ட உமர் காலித் அவர்களை தடுத்து, நீங்கள் வரம்பு மீற வேண்டாம், மேலும் ஒப்பந்தப்படியே அவர் அமர்ந்து வருகிறார் என கூறினார். அப்போது அங்கிருந்த மக்கள் உமரின் நேர்மை தன்னடக்கம் அனைத்தையும் கண்டு, இப்படி ஒருவர் ஆட்சியில் தாங்கள் குடிமக்கள் என்பதை நினைத்து பெருமைப்படுகிறோம் என்றனர். தற்போதைய உலகத்திலோ காரின் கதவை விரைவாக திறந்து விடவில்லை என்பதற்காக பணி நீக்கம் செய்யப்படுகின்றனர். தான் ஒரு ஜனாதிபதி என்பதை நினைத்து கர்வம் கொள்ளாதவர் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்.